Hi, hello, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல CTM cleanser, toner, moisturizer நிறைய பேர் வந்து என்னால வெளியில ரெகுலரா CTM வாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்க. எதுக்கு வாங்கணும்? எதுக்கு கவலைப்படணும்? வீட்ல இருக்க பொருளை வச்சே சூப்பரா நம்ம CTM routine அதை விட பெஸ்ட்டாவே நம்ம பண்ணலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பியூட்டி டாக். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம எப்படி அழகுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சேனலில் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆன்ல கொடுத்துட்டீங்கன்னா எப்போ நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் நான் எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம எவ்வளோ சூப்பரான நேச்சுரல் கிளென்சர் யூஸ் பண்ணாலுமே, நேச்சுரல் ரெமெடி யூஸ் பண்ணாலுமே, ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வச்சு நம்ம பெருசாக ரொம்ப காஸ்ட்லியாலாம் தேவையில்லை, சிம்பிளாக நம்மளோட ஸ்கின்னை க்ளீன் பண்ணணும். அதாவது ஹெர்பல் வந்து 100% வந்து நம்மளோட ஸ்கின்னை டீப்பாக க்ளீன் பண்ணாது, ஓகேவா? அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வராது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம ரெகுலராக சிம்பிளாக என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவோமோ அதை யூஸ் பண்ணாலே போதும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வாவோட க்ரீக் யோகட், அந்த ஃபேஸ் வாஷ் வச்சு நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ CTM ரொட்டீனுக்கு கிளென்சர் வாங்க தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு கிளென்சருக்கு இப்போ ரீசெண்டாக ஹோம்மேடு கிளென்சர் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அந்த கிளென்சர் வந்து ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்கேஸ் அது வேணாம், அது வந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் வரைக்கும் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணணும் அந்த வீடியோலேயே ஃபுல்லாக சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முல்தானி மெட்டி, கடலை மாவு, பாசிப்பயிறு மாவு உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அப்படி யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இந்த மாதிரி பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் நம்மளோட நேச்சுரல் ஹோம்மேடு கிளென்சர் யூஸ் பண்ணோம்னா ஸ்கின்னை வந்து நல்லா டபுள் கிளென்ஸ் பண்ணி டீப்பாக க்ளீன் பண்ணி பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ப்ரைட்டாக தெரியும். பாருங்கள், என்னோடய ஸ்கின்னை நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி நல்லா ப்ரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக காட்டுது. இதே நம்ம டெய்லி CTM ரொட்டீனுக்கு இப்படி பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை எப்போவுமே ப்ரைட்டாக வச்சுருக்கோம், யோசிச்சு பாருங்கள். அடுத்து நான் டோனருக்கு யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு ஐஸ் க்யூப் தான். ஐஸ் க்யூப் வந்து ஒரு வீட்டில் இருக்க பெஸ்ட்டு டோனர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஐஸ் க்யூப் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணும், அவ்வளோ சீக்கிரமாக ஏஜிங் ஆக விடாது, எப்போதுமே நம்மளோட ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அதே மாதிரி ஸ்கின் டோனை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது அழுக்கு வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ ஸ்கின் டோன் வந்து நல்லாவே லைட்டன் பண்ணும். போஸ் வந்து நிறைய பேருக்கு போஸ் ஓப்பனில் இருக்கிறனால தான் நிறைய ப்ராப்ளம் வரும். ரெகுலராக ஒரு ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணிட்டு வரோம் டெய்லி ஒன்று அப்படின்னா நம்மளோட போஸை வந்து அது வந்து நல்லாவே க்ளோஸ் பண்ணும். இன்கேஸ் உங்களோட போஸ் ஸ்கின் அப்படின்னா இது பெஸ்ட்டு ரெமடியாக இருக்கும். டெய்லியும் இதை ஒரு ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுறது பெஸ்ட். ஆயிலி ஸ்கின், நீங்கள் என்ன ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் ஐஸ் க்யூப் வந்து பெஸ்ட்டு. அதே மாதிரி நல்லா வந்து ஸ்கின் வந்து டல்லாக இருக்கா அதெல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். கண்ணை சுற்றி நல்லா மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும். நான் வந்து ஐஸ் க்யூப் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு, இன்னும் நிறைய இருக்குது, நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். நான் வந்து கையை வச்சு லைட்டாக அப்படியே தட்டி விட்டுக்கிறேன். நம்ம டோனர் எப்போவுமே பண்ணுவோம்ல அந்த மாதிரி, ஏதாவது போஸ் ஓப்பனாக இருந்தால் க்ளோஸ் ஆகும், அதே மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கிறேன். செம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் ஒரு ஐஸ் க்யூப் நம்ம போட்டோன்னா. ஸோ டோனர் வந்து நான் முடிச்சிட்டேன். இது வந்து அப்படியே அதுவே தன்னால் ட்ரை ஆகணும், நம்ம வந்து டவல் வச்சு வைப் பண்ண வேணாம். அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து மாய்ஸ்சரைசர். அதுக்கு வந்து தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் செய்கிறது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். வெளியில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ் 2 டேஸ் வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். அப்பப்போ செஞ்சு யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா தாராளமாக 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நல்லா கெட்டிப்படாமல் கஞ்சி மாதிரி கிண்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா நைஸாக, ஏன்னா எனக்கு மாய்ஸ்சரைசர் நம்மளுக்கு க்ரீம் மாதிரி வேணும், ஸோ அதனால் நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா இதில் அலிவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மற்ற ஸ்கின் டைப் எல்லாம் ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின் இவங்கெல்லாம் வந்து அலிவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ரெமடியாக இருக்கும் அது. மற்றவங்க வந்துட்டு மற்ற ஸ்கின் டைப் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஹனி தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அலிவேரா ஜெல் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பெஸ்ட்டு தான். இல்லை உங்கள் நீங்கள் கடையில் வாங்கினது 100% பியூராக இருக்குன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அலிவேரா ஜெல் நீங்கள் ஆட் பண்ணும்போது நல்லா வந்து ஒரு க்ரீம் பேஸ்டில் நல்லா அடித்து நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா நல்லா ஒரு க்ரீம் பேஸ்டில் வந்துடும், நல்லா க்ரீமாகவே வந்துடும். இது வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் லோஷன் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இதை வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. டெய்லியும் நைட்டு தூங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குகிற CTM ரொட்டீனை விட
சிடிஎம் நீங்கள் கிளென்சர் டோனர் மாய்ஸ்சரைசரை விட இது 100% பியோர். நமக்கு வீட்டிலேயே செஞ்சது. ஸ்கின்னை வந்து டெய்லி ஃபேஷியல் பண்ணி ஸ்கின்னை வந்து பலன்னு தேய்ச்சி வச்ச மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண மாதிரியே ஒரு மாதிரி ஆயிலி அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியல. சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் போய் தூங்கிட வேண்டியதான். கண்டிப்பாக இது மற்றதை விட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியும் ரெகுலராக நம்மளால் ஃபேஷியல் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி பண்ணாலே போதும். ரொம்ப சிம்பிளான கொஞ்சம் நேரம் எடுக்கிற சிடிஎம் ரொட்டீன் தான் இது. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஒரே சிடிஎம் ரொட்டீன் தான் பண்ணணும் இல்லை. அந்த டைமில் உங்கள் கையில் என்ன இருக்கோ வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நீங்கள் வந்து சிடிஎம் ரொட்டீன் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து நான் காலில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு நீங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டு எங்க கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பாய். தேங்க்யூ.